போன்ஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃப்மாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சேஃப்மாக்குறோம். அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா பொங்கல் பசகுதில்ல இது நான் வாங்கிட்டு சரி பிள்ளைங்களுக்கு அவங்க அதெல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னாங்களா, அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன். கொஞ்சம் மீந்திரிச்சு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம்னாக்கா என்ன ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 12 கிட்ட இருக்குது வச்சுக்கோங்களேன். இது மீந்திருச்சா, இதை ஒரு சின்ன கொத்து பரோட்டா மாதிரி செய்யலான்ட்டு நான் இருக்கிறாங்க. சரிங்க, நான் ஏற்கனவே நான் செஞ்சுக்கிறேன். இந்த தடவை நம்ம இதில் கொத்து பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்கங்க. நான் ஒரு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரமாக இது நல்லா அரைச்சி கொடுக்குறோம். இந்த மாதிரி நல்லா வெட்டி குத்தி வச்சு பாருங்கள். இதில் முதல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கறிப்புல்லை, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம் போடுறேன். இது கூடயே இந்த வெங்காயத்தை போடுறேன். இது கொஞ்சம் நேரம் பொரிட்டோங்க. நான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போடுறேங்க. இது நல்லா கொஞ்ச நேரம் சேர்த்தோம். அதுக்குள்ளே நம்ம இந்த தொக்சியாவை வெட்டிடலாங்க. ஒட்டிக்கிச்சு வேற, பரவாயில்ல, நம்ம வெட்டத்தானே போகிறோம் இல்லை, அதனால் நான் எப்படி செய்ய போகிறேன்னா, இந்த மாதிரி நம்ம இது எல்லாச்சும் பொடியாக வெட்டிக்கணுங்க. பொடியாக இல்லை, ஒரு அளவுக்கு நம்ம வெட்டிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஓகேங்களா? நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி நம்ம இதை பொடியாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை கொஞ்ச நேரம் இப்படி லேசாக நம்ம வதக்கி எடுக்கணும் வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும் நம்ம சாப்பிடும் போது. அதனால் நம்ம லேசாக இப்போ இப்படி சுட கட்டி எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா சேர்ந்துச்சு. நீங்கள் அதிகமாக வெங்காயம் போடணுன்னா நீங்கள் போடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் தூளுங்க போட போகிறேன். பாதி தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள், சீரகத்தூள், இதில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க. குழம்பு தூள் போடுறேன், 1 2. கரம் மசாலா ஒரு கரண்டி. ஓகே, இது ஒட்டின்னுக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே பிரித்து விட்டுடுங்க. நான் அனல் சின்ன அனல் தான் வச்சேன். கம்மம் கையிலேயே செய்கிறேன். சுடுது தான் மிகவும் கம்மம். ஆலா, இவரை இன்னும் கொஞ்ச நேரம் விடலாம். இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை சோஸ் அப்படி ஆக்கணும். ஆலா, நான் சாம்பிளாக செய்கிறேன் நான். அப்புறம் உங்களுடைய இஷ்டம், உங்களுக்கு நீங்கள் எப்படி, நம்ம செய்யறதுக்கு தான் சாப்பாடு, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் செய்யலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா சாந்து பொரியணும். சுடுதான்னு கேட்குறீங்களா? சுடுது தான், ஆனால் ரொம்ப சுடலை. என்னுடைய கைக்கு தாங்குது, சரிங்களா? வாலா, ஓகே. இப்போ இவரை நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு, நான் லேசாக கொஞ்சோண்டு சோஸ் டொமாட்டோ போடுறேன். அப்போ தான் அந்த எனக்கு இது கொஞ்சம் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் வச்சுக்கோங்க. அந்த கூலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கு தான். கொஞ்சம் காரத்தையும் கொஞ்சோண்டு குறைக்கும். காரம் வேணுன்றவங்க இந்த தக்காளி பழம்லாம் நீங்கள் போட வேணாம், நீங்கள் இப்படியே செய்யுங்க. உப்பு போட்டலாம், கொஞ்சம் தூக்கலாக போடுறேன். ஏன்னாக்கா அந்த பார்த்து அது போடணும்ல, தொக்சியா போடணும்ல நம்ம அதில். அதனால் கொஞ்சம் நேரம் இது பொரிட்டோங்க இந்த சாந்து. ஓகேங்க, நிச்சயலாம் நம்ம
இப்போ நிச்சயலாம் இதை. இப்போ வந்துங்க நான் வந்து இந்த ஸ்டேக் அரிசி இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு 3 ஸ்டேக் அரிசிக்கிட்ட வந்து நான் இந்த சோஸில் போடுறேன். இவரையும் வந்து நம்ம கொஞ்ச நேரம் இதை பொரிய வைக்கலாம். அதில் நான் எப்படி செய்கிறேன்றதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா இந்த கறி வந்து கொஞ்சோண்டு வேகணும். தண்ணி அதிகமாக ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து சோஸாக செஞ்சு தான் நம்ம அந்த பாத்தில் ஊற்றணும். இப்போ அதே ஏனத்தில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த 2 முட்டையை வந்து நான் உடச்சி அதில் போட போகிறேன். இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சொல்கிறோம், எல்லாம் தொப்பு தொப்புன்னு வந்து உழுவுது. voilà. இதை வந்து நம்ம லேசாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம். பாருங்கள், செத்த நேரத்தில் ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு எல்லாமே சீக்கிரமாக செய்யலாங்க. நம்ம சாப்பாடு எல்லாமே நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கடன்னு செய்யலாம். இல்லைன்னா நம்ம அதுதான் நம்மளுக்கு நேரமாக ஆகிடும். உங்களுக்கு முட்டை கூட அதிகமாக போடணுன்னா நீங்கள் வந்து ஒரு 4 முட்டை கூட நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை 3 கூட நீங்கள் போட்டுக்கோங்க. வளங்க முடிஞ்சிச்சு பாருங்கள் இந்த முட்டை. அவ்வளோதாங்க, இவரை நிறுத்தி வச்சிடலாம். இது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சோஸாக நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அதை வந்து நம்ம பெரட்டும் போது வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. அது ரொம்ப சேக்காக இல்லாமல் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கறி வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து விட்றேன். அதுலேயே நீங்கள் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு. என்ன சூப்பருங்க. ஓகே, இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நான் விட்றேன். இது கூடங்க நான் வந்து கொஞ்சோண்டு இந்த சின்ன வெங்காயம் போடுறேன். ஓகே, எல்லாமே நான் வந்து கொசலக்கரில் தாங்க வெட்டி வச்சுக்குவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க முடியாது, உடனே வந்து வீணாக போயிடும். ஆனால் இது எவ்வளோ விலை தெரியுதுங்களா? இது ஒன்று வாங்கினாலே வந்து ஒரு 3 போட்டி விற்பாங்க. அது வந்து என்ன ஒரு 3 ரூபா அப்படி தான் சொல்லுவானுங்க இங்கே வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் நான் என்ன செய்வேன்னா வாங்கின்னு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொசலக்கரி. ஐயோ, இங்கே பாருங்கள், அதிகமாக போட்டேன். சிப்பாக்கிற இதையும் போட்டுருவோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து இதை வெட்டி வச்சுக்குவோம் நான். அதுதான் ஓகேங்களாங்க. பெத்தீஸ் தான், பெத்தீஸ் மேலே பெத்தீஸ். ஓகே, செப்பாகிராவை நம்ம சாப்பிட தானே போகிறோம், நல்லாவும் இருக்கும். நான் வெங்காயம் அதிகமாக போடல, அதுக்கு இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த வெங்காயம் வந்து சொல்லிடுச்சு, இன்னும் ரொம்ப சிக்கனம் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் சிக்கனெல்லாம் நான் பண்ணலைங்க. சில பேருக்கு இந்த வெங்காயம்லாம் பிடிக்காது வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய வெங்காயம் கொடுத்து பாருங்கள், நான் வெள்ளை வெங்காயம் போட்டேனே, அது வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இந்த தடவை நான் போட்டது வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. அது பாருங்கள், தானாகவே இந்த வெங்காயம் இப்போ விழுந்துடுச்சு பாருங்கள். அதில் சரியா நல்லது தான். ஓகேங்க, இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, இதை வந்து நான் நிச்சயிட்றேன். இப்போது வளங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து இதை ஒரு 5 நிமிஷம் அந்த வெங்காயம் வேறு போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நான் வச்சேன். வளங்க, செம்ம சூப்பராகுது. இப்போ வந்து இவரை நிறுத்திட்டு நம்ம கொஞ்சோண்டு ஆற வைக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ நான் அந்த முட்டையை போட போகிறேன். இந்த முட்டையை போட்டலாம். அதெல்லாம் இதையும் வந்து அப்படியே கலரி விட்டுட்டு இது கூடவே வந்து நம்ம இதை போட்டுடலாங்க. இதை வந்து இப்போ நீங்கள் இதை மறுபடியும் இதை போட்டு நீங்கள் வேக வைக்க மாட்டீங்களா அப்படின்னா வேக வைக்கலாம். நீங்கள் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வந்து நீங்கள் செய்யலாம். ஆனால் என்ன ஒன்று ஆகிடும்னா, மாவு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? ஆலாம், இது வந்து இந்த பாத்து வந்து அந்த சோஸாக நான் இறக்குனேன்ல, அந்த சோஸு வந்து பாருங்கள் எப்படி இழுத்துக்குது பாருங்கள் அந்த பாத்தில். நான் இன்னும் கொஞ்சோண்டு போடுறேன்.
நம்ம எல்லாத்தையும் போடணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கினா போதும். அந்த சோஸ் வந்து இன்னும் அழகாக இழுக்குது பாருங்கள் அதில். அப்போ அது என்ன ஆகுனாக்கா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அது வந்து நல்லாயிருக்கும். இந்த சித்திரம் வந்து நம்ம அதில் புழிஞ்சிக்கலாம். மொத்தமாக இதில் நம்ம வந்து புழிஞ்சி ஊற்றலாம். சில பேருக்கு வந்து அந்த புளிப்பு பிடிக்காது, வேணுன்றவங்க அதை வந்து ஊற்றி அவங்க சாப்பிட வேண்டியதான். ஆனாங்க சூப்பரான பரோட்டா, கொத்து பரோட்டா ரெடி. டைம். இப்போ இதை நான் சாப்பிட போகிறேன்றதுனால இதில் வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தை அப்படியே புழிஞ்சி ஞம் சூப்பராக இருக்குதுங்க உண்மையாகவே. அதுவும் இப்போ இந்த எலுமிச்சை பழம்லாம் ஊற்றி நம்ம இதை சாப்பிட்டா நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கொத்து பரோட்டாவை வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சரிங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.